சென்னையில் அருள்மிகு செங்கழுநீர் விநாயகர் மற்றும் கோளூரம்மன் திருக்கோயில் திருக்குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சென்னை தங்கசாலையில் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையை சார்ந்த அருள்மிகு செங்கழுநீர் மற்றும் கோளூரம்மன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை வேத மந்திரங்கள் மற்றும் சிவபாத்தியங்கள் முழங்க வெகு சிறப்பாக திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. இத்திருக்கோயிலானது 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாகும். திருக்கோயிலில் அருள்மிகு செங்கழு விநாயகர், அருள்மிகு கோளூரம்மன், அருள்மிகு முருகர் வள்ளி தெய்வானை ஆகிய சன்னதிகள் அமைய பெற்றுள்ளது. இத்திருக்கோவிலில் கடைசியாக 28/6/2007 அன்று திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதன் பின்னர் 14/12/2025 அன்று நடைபெற்றது. முன்னதாக காலை 9 மணியளவில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் சென்னை மண்டலம் 1 திருமதி ஐ. முல்லை, இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர், இந்து அறநிலையத்துறை சென்னை மண்டலம் 1 க. சிவக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திருக்குடமுழுக்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து செங்கழுநீர் விநாயகர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஹோட்டல் GMT சென்டர் சார்பில் அன்னதானம் உட்பட பலர் அன்னதானம் வழங்கினர். திருக்குடமுழுக்க விழாவிற்கான திருக்கோவிலின் ஏற்பாடுகளை மு. சுப்பிரமணி, செயல் அலுவலர் ப. மலிவாசன் உட்பட ஆலய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்.